ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்மால் வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, சர்வர்ஸ் அண்டு சர்வர் டூ ரூம் ஹீட்டர் இந்த 2 டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சர்வர்னா என்னென்னு பார்த்துருவோம். சர்வர்னால் பேசிக்காக ஒன்றும் இல்லை, அது ஒரு கம்ப்யூட்டர் தான். அதில் வந்து நம்ம டேட்டா ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். அதை ஒரு வெளியில், அதாவது ஆன்லைனில் எந்த இடத்துல இருந்து வேணாலும் அதை வந்து அக்சஸ் பண்ண முடியணும். அப்படிங்கிறது தான் ஒரு சர்வர். இப்போ நம்ம லோக்கல் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் காலேஜு, நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், அதுபோக இன்னும் பல சில இண்டஸ்ட்ரி வந்து தங்களுடைய கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒன்றா இன்டர்லிங்க் பண்ணுறதுக்காண்டி சர்வர்ஸை பயன்படுத்துவாங்க. அது ஒரு கம்ப்யூட்டர் தான். இதை பற்றி டீட்டெயில் வேணும்னா நிறைய வீடியோஸ் ஆன்லைன்லேயே இருக்குது, பார்க்கலாம். அதுபோக இப்போ இந்த சர்வர் டூ ரூம் ஹீட்டர்னால் என்னென்னு பார்ப்போம். இப்போ சர்வர்னாலே வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். அந்த எலக்ட்ரானிக் டிவைஸை பொறுத்த வரைக்குமே ஹீட்டை ஜென்ரேட் பண்ணக்கூடிய டிவைஸ் தான். அதுலேயும் இந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் சர்வர், கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரியான சர்வர்ஸ் வந்து ரொம்ப லார்ஜ் நம்பரில் இருக்கும். அதாவது ரொம்ப பெரிய சைஸில் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது வந்து அதுலேருந்து அதிகப்படியான ஹீட்டை வெளியேற்றும். அந்த ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு நிறைய கூலிங் மெக்கானிசம் பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னாக்கா தங்களுடைய சர்வர்ஸை வந்து கடலுக்கு அடியில் அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கடல் நீரே பயன்படுத்தியிருக்காங்க. அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஆன்லைனில் நிறையா பார்த்துருப்போம். இந்த மாதிரி கடலுக்கு அடியில் மைக்ரோசாஃப்ட்டோட சர்வர் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா வாட்டருங்கிறது வந்து பேசிக்காகவே வந்து ஒரு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு கூலிங் பொருள்னே சொல்லலாம். அது வந்து நம்ம அதோட பாயிலிங் டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி. ஆனால் சர்வர் கடலுங்கிற பொறுத்து அதிகப்படியான நீர் இருக்கிறதுனால இந்த சர்வரை கூல் பண்ணுறதுக்கு அதுவே எனாஃபாக இருந்திருக்கு. அதனால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து கூல் பண்ணிட்டாங்க, சர்வர் நல்லபடியாக ஒர்க் ஆகுது. சரி, இப்போ நம்ம அந்த வேஸ்ட் ஆகுதுல ஹீட்டு, அதை வந்து ஒரு நல்ல பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு நாடு வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, தங்களுடைய சர்வர்ஸை வந்து, அந்த நாடு வந்து எப்படின்னா பொதுவாக வந்து ஒரு கூலிங்கான நாடு. அது வந்து அங்கே பனிப்பொழிவு வந்து அது இங்கே அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு கூலிங்கான நாடுன்னு சொல்லலாம். அங்கே வந்து அதிகமான ரூம் ஹீட்டர்ஸ்லாம் பயன்படுத்துவாங்க. அதாவது வந்து அங்கே ரூம் ஹீட்டர்ஸ் இப்போ எதெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா, கரண்ட் மூலிமா, இண்டக்ஷன் மூலிமா அந்த ரூமை ஹீட் பண்ணுறது, இண்டக்ஷன் ஹீட்டர் மூலிமா அந்த ரூம்ஸை வந்து ஹீட் பண்ணுறது, அதுபோக கேஸு, அப்புறம் விறகு, மரம், அது மாதிரி வெட்டி அந்த மரத்தை எரித்து அந்த ரூமை வந்து ஹீட்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த டெக்னிக்கெலாம் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம எப்படி குறைக்கிறது, கேஸோட கன்சப்ஷனையும் கரண்டோட கன்சப்ஷனையும் எப்படி குறைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கையில், அது ஒரு சின்ன நாடு தான். அப்படிங்கிறதுனால வந்து அங்கே இருக்கிற சர்வர்ஸையே வந்து நம்ம ஏன் ஒரு ஹீட்டராக பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. அதாவது வந்து ஒரு ஹீட்டிங் எலமெண்ட், அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோடய ஹீட்டை வந்து எப்படின்னாக்கா மேல் நோக்கி தான் அனுப்பும். உதாரணத்துக்கு எதை சொல்லலாம்னாக்கா, கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா எரியும் போது அதோடய ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பர் டைரக்ஷன், அதாவது தரையிலேருந்து மேல் நோக்கி தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப வந்து அந்த ஹீட்டு வந்து என்ன ஆகுது, அட்மாஸ்பியரில் கலக்கிறதுக்கு மேல் நோக்கி தான் போகுது. ஏன்னா அதோட வெயிட்டுங்கிறது வந்து ஏரை கம்பேர் பண்ணும் பொழுது, அட்மாஸ்பியரில் இருக்கிற ஏரை கம்பேர் பண்ணும்போது அந்த கிரவுண்ட் லெவல் ஆஃப் ஏரியாவிலேருந்து மேல் நோக்கி போகுது. அதனால் அதோட வெயிட்டுங்கிறது வந்து கம்மியாக இருக்கிறதுனால மேல் நோக்கி போகுது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு, ஒரு ஹீட்டிங் எலமெண்ட் வந்து ஹீட்டை எமிட் பண்ணுறது அப்பர் டைரெக்ஷனில், அதாவது புவியீர்ப்பு விசைக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுதுன்னு சொல்லலாம். இப்போ வந்து இதை வந்து ஏன் சர்வருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு பார்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா, இதே தான். எந்த ஒரு ஹீட்டை கடத்தக்கூடிய பொருளும் வந்து அதை ஹீட்டு வந்து மேல் நோக்கி போகிற வரைக்கும் அந்த ஹீட்டு அந்த பொருள்லே தான் இருக்கும். அப்படின்னா இந்த சர்வர்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த நாட்டில் கிரவுண்டில் தரைக்கு அடியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த சர்வருக்கு இன்டேக்காக ஏர் உள்ளே வரணும்ல, அதை வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் மூலிமா வெளியில் அட்மாஸ்பியரில் உள்ள ஏரை சக் பண்ணி சர்வரோட பேஸ்மெண்ட்டில் ஏரை வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. ஹீட் ஆகிற ஏர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா ஸ்டீல் பைப்ஸ் மூலிமா கூலிங்கான அந்த ஹீட்டான ஏரை வந்து
அந்த பைப்ஸ் வந்து இன்டர்லிங்க் பண்ணி எதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வீடு ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, வீட்டில் வந்து ஹீட்ரு யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. ஏதோ ஒரு ஆப்ஷனாக அந்த வீடுகளுக்கும் உணவை வந்து சூடுபடுத்துறதுக்கும், சூடான சில உணவுகளை வந்து சூடுபடுத்தினா தான் அது வந்து ரொம்ப நாளைக்கு வரும். அப்படிங்கிறப்ப வந்து அந்த மாதிரி கடைகள் வீட்டுக்குமே இந்த மாதிரி வந்து அந்த சூடான காற்றை அனுப்புறதுக்கு பைப்ஸ் மூலயமா இன்டர்லிங்க் பண்ணி, அதாவது அதுக்குன்னு ஒரு கட்டுமானம் செஞ்சு அந்த வீடுகளுக்கும் கடைகளுக்கும் எக்ஸாஸ்ட் ஃபேன் மூலயமா அந்த சர்வர்லேருந்து வெளியாகிற ஹீட்டை வந்து அந்த ரூமுக்கும் கடைக்கும் அனுப்புகிறாங்க. அது சரியான அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணி எந்தளவுக்கு எந்தெந்த ஏரியாவுக்கு எப்படி போய் வால்வ்ஸ் செட் பண்ணாங்க, கரெக்டான லெவலில் ஏர் போகும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணி அதெல்லாம் செட் பண்ணி ட்ரையல் பார்த்து இப்போ வந்து அது ஓடிக்கிட்டு இருக்குது. இதுலேருந்து என்ன ஒரு அவங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னாக்க, அந்த வேஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா, கேஸு கரண்டு, அப்புறம் இந்த விறகுனா என்ன மரம் அந்த மாதிரி மரத்தை அட்லீஸ்ட் மரத்தை வெட்டுறதுக்கான வேலையாவது குறையும்ல. அப்படிங்கிறதுக்காண்டி வந்து இதை ஒரு ஐடியா பண்ணி இதை வந்து பயன்படுத்தி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னென்னு தெரில. அதனால் வந்து நான் இதில் யூடியூப்பில் போடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுத்துருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.